645 மில்லியனுக்கும் அதிகமான பணம் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. எதற்காக இந்த பணம் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று கேட்டால், நடிகர் வடிவேலின் நகைச்சுவை ஒன்றில் கிணற்றை காணவில்லை என்று போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரே, அதே போன்று இந்த 645 மில்லியன் எதற்காக செலவு செய்தார்களோ அதை காணவில்லை. இந்த சம்பவம் நடந்த இடம் எங்கே என்று பார்க்கின்ற போதுதான் அரசாங்கம் நினைத்தால் இப்படியும் செய்ய முடியுமா என்று மெய்சிலிருக்கும் அளவுக்கு இந்த ஒரு செய்தி இருக்க போகிறது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடாமல் முழுமையாக பார்த்துவிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து விடுங்கள். 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி செயலகத்தினுடைய கணக்காய்வு அறிக்கையின்படி குறித்த ஜனாதிபதி செயலகத்திற்காக பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பழுது பார்ப்பதற்காக மட்டுமே 645 மில்லியனுக்கும் அதிகமான பணம் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தொகையின் அடிப்படையில் ஜனாதிபதி செயலகத்தின் பாவனைக்காக வாகனங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட தொகை 645 மில்லியன் என்றால் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே காணப்படுகின்ற வாகனங்களை பழுது பார்ப்பதற்காக மட்டுமே 645 மில்லியனுக்கும் அதிகமான பணம் செலவாகி இருக்கின்றது என்றால் அதனை கொஞ்சம் யோசிக்கத்தான் வேண்டும். இந்த கணக்காய்வு அறிக்கையின்படி 2024ஆம் ஆண்டு மட்டுமே 53 தடவைக்கு மேல் வாகன பழுது பார்த்தல் செலவு நடைபெற்றிருக்கின்றது. அதாவது குறித்த அந்த ஆண்டிலேயே 53 தடவைக்கு மேல் வாகனங்கள் பழுது பார்க்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு சில வாகனங்கள் குறித்த ஆண்டில் மட்டுமே 10 தொடக்கம் 17 முறை பழுது பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வருடத்தில் ஒரு சில வாகனங்கள் 10 தொடக்கம் 17க்கு மேற்பட்ட தடவைகள் பழுது பார்க்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு 189 வாகனங்களுக்கு ஒரு வருடத்தில் 1 மில்லியன் தொடக்கம் 28 மில்லியனுக்கும் இடைப்பட்ட காசுகள் பழுது பார்த்தல் நடவடிக்கைகளுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. 28 மில்லியன் என்பது 2 கோடியே 80 லட்சம். நான் தெரியாமல் தான் கேட்கின்றேன். 2 கோடியே 80 லட்சம் செலவு செய்த ஒரு வாகனத்தை பழுது பார்ப்பதற்கு பதிலாக ஒரு சொகுசு வாகனத்தை அந்த விலைக்கு கொள்வனவு செய்திருக்கலாமே. இது ஒரு சிறிய ரம்புட்டான் பழம் தான். ஆனால் இனிமேல் தான் இருக்கின்றது பெரிய பலாப்பழங்கள். இந்த அளவுக்கு ஒரு வாகனத்துக்கு செலவு ஏற்படுமா என்பது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தினுடைய சீஃப் அக்கவுண்டிங் ஆபீசரிடம் விசாரிக்கப்பட்ட போது அதற்கு அவர் என்ன பதிலளித்திருக்கின்றார் என்றால், ஜனாதிபதி செயலகத்தில் காணப்படுகின்ற பெரும்பாலான வாகனங்கள் 2016க்கு மேற்பட்ட காலங்களில் தயாரிக்கப்பட்டது என்பதுடன் தற்போது 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இன்னும் இந்த வாகனங்கள் அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. எனவே அவை பாதுகாப்பிற்காக அடிக்கடி பழுது பார்க்கப்பட வேண்டியுள்ளது. அனைத்து பராமரிப்பு பணிகளும் கொள்முதல் வழிகாட்டுதல்கள் மற்றும் தொழில்நுட்ப பரிந்துரைகளின் படியே மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே நாட்டில் செலவுத்தனம் அதிகரித்ததாலும் வாகனத்தினுடைய வயது 10 வருடத்திற்கு மேற்பட்டதாக காணப்படுகின்றதாலும் அதனை அதிக அளவான முறை பயன்படுத்தியதாலும் இந்த அளவுக்கு செலவு ஏற்பட்டிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். 10 வருடங்களாக பாவனை செய்யப்படுகின்ற ஒரு வாகனத்துக்கு 2 கோடி 80 லட்சம் செலவு வரும் அளவுக்கு அதனை பாவனை செய்ய முடியுமா அல்லது அதற்கு சாத்தியம் இருக்கின்றதா என்பது எனக்கு இதுவரை கேள்வியாகவே இருக்கின்றது. ஒரு வாகனத்திற்கு வருகின்ற பிரச்சனைகளில் பிரதானமான பிரச்சனைகளில் ஒன்றாக அந்த வாகனத்தினுடைய என்ஜின் ஃபெயிலியர் ஆகுவதை கூறலாம். இவர்களின் கருத்தப்படி பார்க்கின்ற போது என்ஜினையே மாற்றி வைத்தாலும் ஒரு வாகனத்துக்கு இந்த அளவுக்கு செலவு வருமா? இப்போது பலாப்பழம் ஒன்று இருக்கின்றது என்று கூறினேனே, அது என்ன தெரியுமா? 2025 ஜூன் 9ஆம் தேதியில் கிடைக்கப்பெற்ற அறிக்கையின்படி ஜனாதிபதி செயலகத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட 29 வாகனங்களை காணவில்லை. இந்த வாகனம் அழிந்து விட்டதா அல்லது வேறு ஒரு திணைக்களத்துக்கு மாற்றப்பட்டு விட்டதா, இல்லை வேறு ஏதாவது நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு விட்டதா, இல்லை யாராவது தனிப்பட்ட நபருக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டதா என்பது தொடர்பான எந்த ஒரு ஆவணமும் இதுவரை ஜனாதிபதி செயலகத்தினால் வழங்கப்படவும் இல்லை. அங்கே இது தொடர்பான ஆவணங்கள் எதுவும் காணப்படவும் இல்லை. இந்த வாகனங்களை கண்டுபிடிப்பதற்காக அரசாங்க தரப்பில் இருந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் குழு ஒன்றை அமைத்து விசாரிக்கப்படுகின்ற போதிலும் இதுவரை அந்த விசாரணை முடிவடைந்த பாடில்லை. நடிகர் வடிவேலுவின் ஒரு திரைப்படத்தில் காணப்படுகின்ற நகைச்சுவையில் கிணற்றை காணவில்லை என்று போலீஸ் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பார். அது போன்று 645 மில்லியன் செலவு செய்த ஜனாதிபதி செயலகத்தினால் பாவனை செய்யப்பட்ட வாகனங்களில் 29 வாகனங்களை காணவில்லை. இதில் சிறப்பு என்னவென்றால் அந்த 645 மில்லியனில் இந்த 29 வாகனங்களுக்கும் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இப்படி 29 வாகனங்கள் காணப்பட்டதா அல்லது அந்த 29 வாகனங்கள் பொய்யாக சித்தரிக்கப்பட்டதா அல்லது யாராவது அந்த வாகனங்களை ஆட்டையை போட்டு விட்டார்களா என்பது தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸின் ஊடாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்ற போது இது தொடர்பாக நான் உடனுக்குடன் வழங்குவதற்கு தயாராக இருப்பதால் என்னுடைய இந்த ஃபேஸ்புக் பக்கத்தினை ஃபாலோ செய்வதன் மூலமாகவும் என்னுடைய ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாகவும் உடனுக்குடன் புதிய தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.